அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுதா? அப்போ 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. ஸோ பேச்சுலர்ஸ் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம செய்கிற வந்து பால் பாயசம். அதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் வந்து திக்கான பால் எடுத்துக்கேன். பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு அப்புறமா வந்து 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்து சர்க்கரையோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிச்சு, சர்க்கரையும் கரைஞ்சிச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான், குங்குமப்பூ. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். நம்ம பாயாசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது இந்த ருமானி சேமியா தான். சாதா சேமியாவுக்கு பதில் இந்த சேமியா வாங்கி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ வந்து 2 கொதி வந்த அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணினா கார்னிஷ்க்கு வந்து நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதான். 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய சுவையான வந்து சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அஃபா கிச்சனை வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.